பேர் வரும்போது தான் நீங்கள் என்ன ஆவீங்க, V2 ஆவீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, V2 நீங்கள் ஆகணும்னா நிறைய பேர் உருவாக்கணும் இல்லையா? ஸோ நீங்களும் V1, நீங்கள் ஒரு V1, நீங்கள் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு V1, அவர்கிட்ட உங்களுக்கு $30 கிடைக்கும். இன்கேஸ் இவருக்கு கீழே இவர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு எதாவது கிடைக்குமா? கிடைக்காது. இமீடியட்டாக இவர் இருக்கவருக்கு தான் போகணும். ஆனா நீங்க போட்டீங்கன்னா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவரே போடும்போது இவருக்கு கிடைக்கும். ஆனா டெம்பரவரி, சரிங்களா? அந்த டெம்பரவரியா இருக்கிற ப்ராப்ளத்தை பார்க்காதீங்க. நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்போ உங்க லெவலில் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியா உங்களுக்கு இன்கம் போகும். ஆனா என்ன ஆவீங்க நீங்க அப்படின்னா 20 பேர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா V2 அப்படின்ற ஒரு நிலையை நீங்க தொட்டுறீங்க. V2 அப்படின்ற ஒரு நிலையை நீங்க தொட்டுன உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட் ஆக்டிவேஷன்ல $40 கிடைக்கும். அண்ட் உங்களோட டீம்ல நடக்கிறது, உங்க டீம்ல V1 இருப்பாங்க உங்க டீம்ல. ஸோ அவங்க ஆக்டிவேஷன் பண்ணாலும் உங்களுக்கு $10 கிடைக்கும். அண்ட் டைரக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃப் கேஸ் ஃபீ கிடைக்கும். அண்ட் உங்களோட டீம்ல கிடைக்கிறதுல 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் 3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா V2 ஆகணும். 100 மெம்பர்ஸ் வந்தோடனே தான் நீங்கள் V3 ஆவீங்க. அப்போ நீங்கள் ஒரு V2, இன்னொரு V2 உருவாயிட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆகும், டெம்பரவரியாக வருமானம் கட் ஆகும். ஆனால் என்ன ஆகும், நிரந்தரமாக நீங்கள் V3 ஆகிடுவீங்க. V3 ஆகிட்டா என்னங்க கிடைக்கும், 50 USDT டைரக்ட் போட்டால் கிடைக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு V1 இருப்பாங்க, ஒரு V2 இருப்பாங்க உங்கள் டீமில், நீங்கள் V3 இருக்கிறதால. அண்ட் ஒரு V1 இருந்து அவர் ஆக்டிவேஷன் பண்ணால் 20 USDTயும், ஒரு V1 இருந்து V2 ஆக்டிவேஷன் பண்ணால் 10 USDTயும் உடனே கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அண்ட் அடுத்து நீங்கள் டைரெக்டாக போட்டவங்ககிட்ட இருந்து ஒரு 40% ஆஃப் ஃபியூல் கேஷ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இன்டைரக்டாக உங்களோட டீமில் இருந்து V1 இருந்து 20%, ஒரு V2 இருந்து 10% உங்களுக்கு ஃபியூல் கேஷ் கிடைக்கும். அப்போ நம்ம 3 V3 உருவாக்கணும் இல்லையா? அப்போ V3 உருவாக்குனா நமக்கு வருமானம் கட் ஆகிடுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க V3 வந்தால் தான் நீங்கள் V4 ஆவீங்க. ஆனாலும் பாருங்கள், கம்பெனி அந்த ஆக்டிவேஷன்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்காதே தவிர அந்த பியர் ரிவார்டுன்றது 10%. அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த V3 என்ன ஏர்ன் பண்ணுறாரோ அந்த ஃபியூல் கேஷ்லேருந்து 10% ஆஃப் பியர் ரிவார்டு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, 3 பேரை உருவாக்கும் போது V4 ஆகிடுவீங்க. நீங்கள் V4 இருக்கிறதால உங்களோட டவுனில் ஐடி டவுனில், உங்களோட டவுனில் இல்லை, உங்கள் ஐடி டவுனில் V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவேஷனில் இருந்து உங்களோட டைரக்டாக யாராவது ஒருத்தர் போட்டிங்கன்னா $60 கிடைக்கும். ஆனால் இந்த டைரக்ட் ஆக்டிவேஷன்லேருந்து $30, $20, $10 உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக போட்டவங்கள்ட்ட 50% கம்பெனிக்கு என்ன வருமானமோ அதே பாதி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அவங்க கோடி கணக்கில் போட்டு அந்த பாட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே வருமானம் உங்களுக்கு. ஆனால் பாருங்கள், உங்களோட டீம்ல இருந்தும் பாருங்கள் 30% V1 இருந்து, V2 இருந்து 20%, V3 இருந்து 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதில் அமேசிங் பாருங்க, ஒரு V4 நீங்கள் 3 V4 உருவாக்கினா தான் நீங்கள் V5 ஆக முடியும். ஆனால் ஒரு V4 உருவாக்கும் போது கூட அவங்க ஆக்டிவேஷன்ல இருந்து அவங்க V4 ஆனா கூட 1.5 USDT பேர் ரிவார்டு கிடைக்கும். அண்ட் அவங்களோட ஃபியூல் கேஷ்ல இருந்து 10% ஆஃப் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் V5 ஆகிடுவீங்க. நீங்கள் V5 ஆகிட்டீங்கன்னா உங்களோட ஐடிக்கு கீழே V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க, V4 இருப்பாங்க. நீங்க டைரக்டா ஒரு ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா 65 USDT உங்களுக்கு கிடைக்கும், கம்பெனியோட அதிகமா. அண்ட் அதே மாதிரி ஒரு V1 ஆக்டிவேஷன் பண்ணா 35, V2 25, V3 15, V4 5 USDT உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆக்டிவேஷனுக்கு. அண்ட் நீங்க டைரக்ட் பண்ணவர் ஒருத்தர் ட்ரேட் பண்ணார் அப்படின்னா அதில் இருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு 55% ஆஃப் உங்களுக்கு ஃபியூல் கேஷ் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களோட டீம்ல V1 35, V2 25, V3 15, V4 5 அந்த ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது அமேசிங், நீங்கள் 3 V5 உருவாக்கினா தான் நீங்கள் V6. ஆனால் ஒரு V5 நீங்கள் உருவாக்கிட்டீங்க, அவரோட இன்கம்ல ஏதாவது கிடைக்காதானா கண்டிப்பாக கிடைக்கும். அவர் ஒரு ஆக்டிவேஷன்ல இருந்து உங்களுக்கு 1.5 USDT கிடைக்கும், 1.5 USDT கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஒட்டுமொத்த ட்ரேடிங்ல இருந்தும் அப்பப்போ அந்த 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபென்டாஸ்டிக் ஒரு மார்க்கெட்டிங் பிளானுங்க. அதுக்கப்புறம் ஒரு அமேசிங்கான ஒரு லெவலாக இருக்கக்கூடிய V6 அப்படின்ற ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. அந்த V6 அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்தோன்னே உங்களுக்கு டைரக்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் 70 USDT உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 60% ஆஃப் ஃபியூல் கேஷ் கிடைக்கும். நீங்கள் உங்களோட டீமில் V1, V2, V3, V4, V5 எல்லாம் இருப்பாங்க. ஒரு V1 எல்லாம் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் டைரெக்டாக போட்டால் எப்படி உங்களுக்கு 70 கிடைக்குமோ அது மாதிரி அவங்க V1 போட்டாலும் 40, V2 போட்டாலும் 30, V3 போட்டாலும் 20, V4 போட்டாலும் 10, V5 போட்டாலும் 5 USDT உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதோட என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு V1 இருந்து 40, V2 இருந்து 30, V3 இருந்து 20, V4 இருந்து 10, V5 இருந்து 5% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல்
ஒரு V6 கீழே ஒரு V6 உருவாகினாலும் அவங்க ஆக்டிவேஷன் வந்து உங்களுக்கு 1 USDT கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்துருவாங்க. அண்ட் 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் கிடைக்கும். அதோட இந்த V6 அப்படின்ற ஒரு லெவல் வந்துட்டாலே இந்த டெய்லி ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்ட் அண்ட் மந்த்லி ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்ட் 2 டிவிடெண்ட் கிடைச்சிரும். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அன்லிமிட்டடாக கொடுத்தாங்க ராயல் கியூ. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு சில லட்சத்தை போட்டு நம்ம V6 ஆகிட்டாலே நிறைய லட்சம் எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு கேம்லிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ராயல் கியூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டீமுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாற்றிட்டாங்க. ஒரு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் இதுனா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு V6 உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு லாங் டைமில் நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு டீமாக வளர்த்து கொண்டு போகிறீங்க. ஒரு 3 இயர்ஸ் பீரியடில் நான்லாம் வந்தது லேட் அப்படின்னா ஏன்னா எதுவுமே இல்லை இல்லையா பிளாட்ஃபார்ம், அதனால லேட். இப்போல்லாம் ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது, நல்ல கோஆப்ரேட்டிவ் பீப்புள் இருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட ஒரு 10 பேரோட சேர்ந்து நம்ம வந்து அழகான முறையில் ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக ஒரு 10 பேர் V6 விடுவாங்கன்னா என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டெய்லி ஆக்டிவேஷன் குளோபல் டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 10% வந்து எடுத்து வச்சுருவாங்க. இது மாதத்துக்கு ஒரு நாள் வந்து குளோபல் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு அந்த டெய்லி ஆக்டிவேஷன்றது இந்த 10 USDT எடுத்து வைப்பாங்க. இது எப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வெயிட்டேஜ்னா இதான் வெயிட்டேஜ். இது நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட டீமில் ஒரு 10 V6 உருவாக்குறீங்க. டக 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 டகன்னு ஒரு 10 V6 உருவாக்குறீங்க. அந்த 10 V6 வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியா அப்படின்னா அந்த 10 எடுத்துக்கலாம். கவுண்டிங் இப்படி தான் வைப்பாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு V6க்கு பின்னாடியும் எத்தனை V6 இருக்காங்கன்னு கணக்கு. இவருக்கு பின்னாடி ஒருத்தரும் இல்லை, ஆனால் இந்த 2 பேர் இருக்காங்கன்னா இந்த 2ன்னு கணக்கு எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான். அண்ட் அகைன் திருப்பியும் இவர் கீழே இந்த லைன் இப்படி பார்த்தாலும் 3 இப்படி பார்த்தாலும் 3 அப்படின்றதால இந்த 3ன்னு கணக்கு எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான் நேர்கோட்டில். சரிங்களா? அடுத்து இவர் கீழேயும் 3. ஸோ அப்போ இவருக்கு கீழே ஒரு V6 இருக்காங்களா, ஒரு V6. ஸோ இவருக்கு கீழே ஒரு V6 இருக்காங்களா, ஒரு V6. இது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது 20. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வகுத்து 10 பெருக்கல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வகுத்தல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணக்கு போடுவாங்க. அது எப்படி கணக்கு அப்படின்னா ஒரு ஆக்டிவேஷனுக்கு $10 கிடைக்குது இல்லையா? ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக வந்து மார்க்கெட் சூப்பராக போகும். எல்லாமே ஒரே நாளில் கிடைக்காது. மார்க்கெட் நல்லா போகும்போது என்ன பண்ணுவாங்க, நல்லா எல்லாரும் நம்ம சம்பாதிப்பாங்க. எல்லாருமே நிறைய பாட் ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2.4 மில்லியன் பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படியே மார்க்கெட் தான் டெய்லி சொன்னாப்புல வராது, முன்னப்பிட்ட தான் வரும். பட் ஆனால் உதாரணத்துக்கு ஒரு இவ்வளோ பேர் V6 இருக்கிறதால ஒரு 1000 ஆக்டிவேஷன் நடக்காதா வேர்ல்டு வைடு? ஒரு 1000 ஆக்டிவேஷன் நடக்குது அப்படின்னா அது இந்த கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அசால்ட்டாக $5000 வரத்துக்கான வருமானம் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அடுத்து இந்த ஆக்டிவேஷன் அப்படின்ற வருமானத்தை தாண்டி அந்த ஃபியூல் கேஷ் மாதத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபியூல் கேஷோட அந்த வருமானமும் இருக்குது. மாதம் 1ஆம் தேதி என்ன வருமானம். ஸோ இது எல்லாமே புல் மார்க்கெட்டில் சாத்தியமான விஷயம். இப்போ புல் மார்க்கெட் ஆரம்பிக்க போகுது. இந்த வருடத்தோட எண்டில் இருந்து புல் மார்க்கெட் தான். 2025 ஃபுல்லாக புல் மார்க்கெட் தான். ஸோ அப்போ என்ன மாதிரியான வருமானம் வந்துருந்துச்சுன்னு பாருங்கள். இதே மாதிரியான வருமானம் வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ புல் மார்க்கெட்டே இல்லை, இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மாரான மார்க்கெட், கம்மியான ஆக்டிவேஷன் தான் நடக்கும், கம்மியான ட்ரேடிங் தான் நடக்கும். இருந்தாலும் என்ன வருமானன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் புல் மார்க்கெட்டில் இருக்க வருமானத்தை நான் காட்டுறேன், என்னோட வருமானத்தை நான் காட்டுறேன். புல் மார்க்கெட்டில் இருக்கிற வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் குளோபல் டிவைடெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக எல்லாருக்கும் சாத்தியமா, எல்லாருக்கும் சாத்தியம். ஸோ இது எந்த இல்லை, இது வேற ஒருத்தர் ஏற்கனவே அந்த டைமில் வந்து ஒருத்தர் வந்து V6 ஆனவரோட இன்கம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவர் தான் ஒருத்தர். ஒரு சின்ன டீம் தான், தவறாக தான் டீம் வளர்த்தாரு. ஆனாலும் கொஞ்சம் அவருக்கு கிடைச்ச இன்கம் பாருங்கள், மாதம் கிடைக்கக்கூடிய இன்கம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கே கிடைச்சிச்சு, நான் காட்ட போகிறேன். இப்போ தான் நேற்று தான் ஆயிருக்கேன், அதனால் காட்ட போகிறேன். ஸோ ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் நீங்கள் க்ரோ பண்ணணும். க்ரோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் டைமர் V1 இருந்தால் ₹800 சம்பாதிக்கணும் இந்திய ரூபாயில். ஆனால் இதில் எப்படி சாத்தியம் அப்படின்னா நீங்கள் ஒரு V2 ஆகும்போது தான் இந்த வருமானம் நிரந்தரமாக கிடைக்கும். ஒரு V2 வருமானமா V3 ஆகும்போது தான் நிரந்தரமாக கிடைக்கும். ஒரு V4 வருமானமா ஒரு V4 ஆகும்போது தான் V3 ஆகும்போது தான் கிடைக்கும். V4 ஆகும்போது தான் கிடைக்கும். ஒரு V5 வருமானமா ஒரு V6 வருமானமா ஸோ இப்படி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறைய V6 உருவாக்க ஒரு நாளைக்கு $5000 அப்படின்றது சாத்தியமான விஷயமா மாறப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளோதான். இன்னும் போக இன்னும் நாட்கள் போக இந்த இன்கம் எல்லாம் நம்மளே டைரெக்டாக காட்ட போகிறோம். இருந்த போதிலும் அந்த புல் மார்க்கெட் இருக்கக்கூடிய இந்த இன்கம் டெய்லி ஒரு வாட்டியாக நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த இன்கம் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வரும், நம்புங்க, தாராளமாக வரும். ராயல் ஃபீல்ட் இருக்கவங்களுக்கு, ராயல் ஃபீல்ட் இல்லாதவங்களுக்கு வரணும்னு நினைக்க கண்டிப்பாக வரும். உங்களுக்கு நினைக்க வரும்.